தினமும் சாயந்தரம் 6:30 மணி ஆனால் மீரா 2 கப் டீ போடுவா. ஒன்று அவளுக்கு, இன்னொன்று அவளோட ஹஸ்பண்ட் அர்ஜுனுக்கு. சில நாள் அர்ஜுன் சிரிச்ச முகத்தோடு வருவான், அன்னைக்கு அந்த டீ பர்ஃபெக்டாக இருக்கும். சில நாள் அர்ஜுன் ரொம்ப சோர்த்து வருவான், அன்னைக்கு மீரா ஒரு ஸ்பூன் சர்க்கரையை அதிகமாக போடுவா. ஏன் நீங்கள் இந்த டீ இவ்வளோ தித்திப்பாக இருக்குது அப்படின்னு அர்ஜுனும் கேட்க மாட்டான். ஏன் நீங்கள் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க அப்படின்னு மீராவும் கேட்டதே கிடையாது. இவங்களுக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆயிருந்தாலும் கூட இவங்களுக்குள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க தான் செஞ்சிச்சு. ஒரு நாள் மீரா போட்ட டீயை அர்ஜுன் குடிக்கவே இல்லை. நீங்கள் ஏன் டீ குடிக்கல அப்படின்னு மீரா கேட்கவும் இல்லை, அடுத்த நாள் வந்து அவர் டீ போடவும் இல்லை. அர்ஜுனும் நீ ஏன் டீ குடிக்கிறதே இல்லை அப்படின்னு கேட்கல. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இவங்களுக்குள்ள சைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து தங்கவே ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் இந்த சைலன்ஸை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அர்ஜுன் அவகிட்ட, நீ வந்து என் கூட சண்டை போடுறதோ இல்லை வார்த்தைகளால் என்னை திட்டுறது கூட என்னை காயப்படுத்தலை, நான் இப்படி பேசாமல் இருக்க பாரு, இது என்னை ரொம்ப காயப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னான். மீரா அந்த சமயத்தில் உடஞ்சி அழுதுட்டா. எனக்கு தெரியலைங்க, உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்குறதா நினச்சிட்டு நான் வந்து ரொம்ப அமைதியாக இருந்துட்டேன், இனிமேல் நான் வந்து இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அர்ஜுனும் சொன்னான், நான் உன்னை என்னோட பிரச்சனைகள் உன்னை கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எதையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாமல் விட்டுட்டேன், நான் எல்லாத்தையும் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன், அது உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கு, நானும் இனிமேலும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி தாங்க ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருமே வேறு வேறு விதமாக கேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் நம்ம கேர் பண்ணுறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போவுமே சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணாவே நிறைய பிரச்சனைகள் வராது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.